ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரியும் கருப்பு கொண்டக்கடலை அந்த சனா மசாலாவும் தான். அதை வந்து ரெசிபிலாம் எடுக்கல, நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடுகளெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த பால் தேங்காய் பால் குஸ்கா மாதிரி அது மாதிரி செய்யலான் இருக்கேன். கிரேவி கொஞ்சம் கூட இந்த மாதிரி சேர்த்தே பண்ணிட்டேன், அதனால் லஞ்சுக்கும் சேர்ந்தாச்சு. இந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அது என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பண்ணது எல்லாமே இன்றைக்குள்ளே வந்துருச்சு, அதனால் நாளைக்கு அந்த வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் பால், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். ஷெஃப் தீனுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ரெசிபி பார்த்து தான் செய்கிறேன். ஸோ நெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட பட்டை மசாலா நம்ம பிரியாணிக்கெல்லாம் தாளிப்போம் இல்லையா, அந்த இது சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகா, நல்லா காரமாகவே இருக்குது, அதையும் சேர்த்துருக்கேன். எதுவுமே வந்து அவர் சொன்னார் ரொம்ப வதக்க வேண்டாம் அப்படின்ட்டு, கோல்டன் கலர் ஆகிற அளவுக்குலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக அந்த வெங்காயமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சனா வந்து பூரிக்கு நல்லா இருந்தது, பட் இது கூட காம்பினேஷனாக அவ்வளோவா எனக்கு செட் ஆன மாதிரி தோணலை. அதனால் நீங்கள் வந்து குருமா இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி இல்லை பிரியாணிக்கு கத்திரிக்காய் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்க சொன்னார் அவர். முதலே சேர்த்தா மொறுன்னு ஆயிருமா, அந்த மாதிரி இல்லாமல் வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு தக்காளி ஒன்றே பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கூட வந்து நிறையா புதினாவும் மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்புக்கு நம்ம இதில் எலுமிச்சம்பழம்லாம் புளிய போகிறதில்ல, அதனால் தயிர், இந்த தக்காளி தான். அது போக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அவர் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்தாரு, நான் வந்து பால் இருந்தது அதனால் பாலாகவே சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தா நல்லா தான் இருக்குது. நீங்களும் செய்கிறப்ப தேங்காய் பால் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கடையில் நான் வாங்கின பால் தான், பேக்கடு மில்க் வருது இல்லையா, கோகோனட் மில்க், அதுதான். அது வந்து நல்ல திக்கான பால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், ஜீரக சம்பா. அதுக்கு ஏற்ற அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி வேணும், அதனால் 1 டம்ளர் தேங்காய் பால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அரிசியை வந்து கழுவி வச்சுருந்தேன். ஊரெல்லாம் வைக்கல, தண்ணி வடிச்சிட்டு தான் வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போது நல்லா இது தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா வாசனையாகவே இருக்கும். அவரும் வந்து இந்த ஷெஃப் வந்து ஜீரக சம்பாவில் தான் செஞ்சு காட்டினார். ஸோ அதனால் அதே ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு சின்ன பர்னரில் மாற்றி வச்சிட போகிறேன். அதில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா தம் போட்டு சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு ஒரு 12 மினிட்ஸ் அலாம் வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது வரைக்கும் போய் புத்தேட்டு ட்ராவல்ஸ் அவங்க vlog, லேடிஸ் எல்லாம் லாரி ஓட்டுவாங்க இல்லையா, அது டெய்லி பார்ப்பேன். ஸோ அவங்க அண்ணன், தம்பி, அவங்க பொண்ணு காஷ்மீர் போயிட்டுருக்காங்க. அந்த vlog தான் பார்த்துட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தப்பே வாசனை கமன்னு வந்துச்சு. சூப்பராக இருந்தது வாசனை. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிராக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். போலன்னு இன்னும் லைட்டாக ஆறுச்சுன்னா இன்னுமே கூட நல்லா உதிராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வேறு லெவலில் வாசனையாக வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ சர்வ் பண்ணியாச்சு. அதே சனா மசாலா சிப்ஸு, கடையில் வாங்கின இந்த காலிஃப்ளவர் பக்கோடா அதுவும் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் பூல் போயாச்சு. நீச்சல் தெரியாது எனக்கு. அண்ணுக்கு கூட பூர்ணி வர, அவளுக்கெல்லாம் நல்லா நீச்சல் தெரியும். ஆனால் தண்ணியில் இருக்கிறதே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க ஸ்விம் பண்ணாங்கன்னா நான் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டுருப்பேன். அந்த குட்டிங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நீச்சல் அடிக்கிறாங்க. பார்த்தா நமக்கு ஷேம் பப்பி ஷேம் மாதிரி தான் ஆகிடுது. குட்டி பசங்கள்லாம் நீச்சல் அடிக்கிறப்ப எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.